கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தை முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்வு வெளியேற்றுவதற்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் பணிவான வழக்கம் மற்றும் முன்னாள் உட்காந்துருக்க பெரியவங்க இங்கே மேல உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல நீங்கள் ரொம்ப சேர்த்து இருக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். இதுல முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு முதல்ல பாடம் தெரிவிச்சுக்காரு. அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய படம் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு நீ பெரிய பட்ஜெட்ல படம் பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்ல வந்து சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே அதுதான் ராஜகோபால் அவங்களுடைய அவருக்கு எவ்வளவு தூரம் அவர் மரியாதை கொடுத்து அவர் எவ்வளவு சர்வீஸ்க்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவர்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணான்னு சொன்னாரு. எப்படியோ தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அவர் வந்து சந்திச்சதுல அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்சோட இவங்க எல்லாரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில விடும்போது எப்ப லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ எப்ப பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னாங்க, கவனிச்சது கூட அவர் இந்த பாவாடிய. ஆனா கடைசியில் சொல்லும் போது பாய் வயசான்னு சொல்லி என்ன இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மாதிரி போவாரு, போயிட்டு கடைசியில பாய் வச்சுன்னு என்ன கொண்டு. ஸோ இந்த படத்துல மணியோட பத்தி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்துல சொல்லுவாங்க இல்லையா, இப்ப கலியுகத்துல இருக்கோம், இதுக்கு முன்னால 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம் 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலயே வந்து கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமால அந்த யுகத்தை யாருனாலும் மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளவு வந்து சாதிச்சாரு. எனக்கு எல்லாமே அந்த 92 சீக்கிரம் உட்காந்து இருக்கும் போது மணி வெளில வருவாரு, வந்துங்க என்ன கொடுப்பாரு, என்ன ராஜன் வாங்க மணி உட்காந்து அப்படி பார்ப்பாரு. அங்க வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி புக்கு இருக்க உடனே மணி எடுத்துட்டு ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்க, இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமல்ல, பாருங்க கையை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கா காமெடியா இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்னும் அதை பத்தி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்ன உடனே காமிப்பாரு. அப்புறம் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்ல கண்டிப்பா வந்துருவீங்க, என்னதான் வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்க டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயில்ல மணிதான் நடிக்கும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாள் அவங்க பெரிய சக்திங் ஆகி அப்புறம் நைட்ல வந்து அவரும் டெய்லி கேட்டுட்டு இருப்பாரு. பாலகுருன்னு நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்க டைரக்டர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் 12:30 மணிக்கு வந்து 7ஆம் சுவாசத்துல அந்த படிக்கட்டு உட்காந்துருக்காரு. மணி வெயிட்டிங் கணக்கா என்ன ராஜன் ஆச்சு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க வாங்க சொல்றேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அப்புறம் நானே கற்பூரம்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. அந்நேரத்து கோயிலெல்லாம் போட்டிதான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் கொண்டு இது பெரிய லைஃப்க்கு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் என்ன அப்படியே மைண்ட் இருக்கு. அதே மாதிரி சுதாருக்கு ஒரு டைலாக் இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவை நினைக்கிறாங்க இல்லை. ஸோ முதல்ல அவன் பேசுற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை உழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்ல டைலாக்ல இருக்கும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு அது வந்து பண்ணிட்டு தான் ராத்திரி 12:30 மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிட்டு பாட்டு கட்டுறான். ஹேர் கட் பண்ணிட்டு வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது
ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையா சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் ஓடும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நினைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வங்களும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறாங்க. அதை அப்படியே கவுண்டர் பண்ணி தான் கரெக்டா போடணும். நல்லவராகவும் இருக்காரு, வல்லவராகவும் இருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது அதுல பயங்கர கண்ணு கருத்துமா இருப்பாரு. நான் இப்ப கூட சொக்கத்தக்க டைம்ல கூட ஷூட்டிங் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் அவனுக்கு நம்பியாரம் போல நடிக்க சான்ஸ் சொல்லி டெய்லியே ஒரு தடவை அழுதுருவான். ஷூட்டிங்ல சாது வரேன்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியாரம் போல எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்ப பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட் பெரிய போர்வை அது சீட்டு கட்டி கரெக்டா எடுத்து வந்துருவான். இறங்கும் போதே ஸ்பாட்ல அவனுக்கும் ஒரு 3-4 பேர் வச்சிருப்பாங்க. எங்கா ஒரு ஓரமா என் கண்ணுக்கு கட்டினா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கா ஒரு ஓரமா போய் வந்துட்டுமா அதுல உட்காந்துருவான். நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்றேன்னு பழக்கமாயி போச்சு, என்ன பண்றது அப்படிமா. ஆனா கவுண்டமணி உட்கார்ந்ததுல இருந்து இன்னைக்கு என்ன சீன் என்ன டைலாக் அப்படின்ட்டு அவரு எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருந்தப்பா கொஞ்சம் முதல்ல தான் நானும் கொஞ்சம் அசை கொடுத்துருந்தா கரெக்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா அந்த நேரத்துக்கு நான் சொல்லுவேன் ஷார்ட் வச்சுட்டு. இது சிவாச்சாரிக்கே நான் ஒப்பிட்டு திட்டு வாங்கிட்டேன். கவனமணி சொல்லி சரி விடு, அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்துக்கு சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தோட அந்த டைலாக் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை நம்மளால அதுல ஏதாவது புதுசா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்ற காரணம் என்னன்னா, அவர் எல்லாம் லைட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க சினிமால. அந்த லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே நாடகத்திலிருந்து சரி, அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே போயிட்டு ஆரம்பிச்சுப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்ல வர்றது கண்டுபிடிக்கல. அது மாதிரி இப்ப டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு என்னன்னா, இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் யாருன்னா ஒண்ணுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்கணும் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. சோ அந்த அளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கெல்லாம் ஒரே ரூம் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேல இன்னும் ஜாகிரதை இருக்கேன். அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும். அவன் இந்த படத்துல ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இணைய தயாரிப்பாளர் லட்சுமி தாக்கன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க கடுமையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாரும் படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சாணின்னு சொல்லுவாங்க சின்னதா, அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் யாருமே தெரியாது, எப்ப ஒரு சால்வு கொடுப்பான். எங்க ஏஜ்லயே நிறைய டிகிரி நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அது கடுமையா ஒழிக்கக்கூடிய ஒரு ஆரம்பிச்சு இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாசம் இதை பத்தியே கான்சன்ட்ரேஷனா ரொம்ப படம் ரெடி பண்றது ரொம்ப பயிற்சி இருக்காங்க. இவருக்கு நம்ம சீமான ரசிகமன்றாரு அவரெல்லாம் இவருக்கு பெரிய பக்கபலமா இருந்திருக்காங்க. நம்ம அந்த வாழ்த்துக்களை அட்வான்ஸா தெரிவிச்சுக்கிறார். நன்றி, வணக்கம்.